சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ வேட்டையன் படத்தில் ரொம்பவே பிஸியாக நடிச்சிட்டு வராரு. வேட்டையன் படத்தை டிஜே ஞானவேல் அவர்கள் ஒரு சமூக கருத்துள்ள படமாக எடுக்கப்பட்டு வராரு. மேலும் இந்த படத்துக்கு அனிருத் தான் மியூசிக் பண்ணுறாரு. நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட சேர்ந்து அமிதாப் பச்சன், ஃபகத் ஃபாசில், மஞ்சு வாரியர், துஷாரா விஜயன் சொல்லிட்டு மிகப்பெரும் ஸ்டார் காஸ்டே இந்த படத்தில் நடிச்சிட்டு வராங்க. ராணா ரகுபதி தான் இந்த படத்தில் வில்லனாக ப்ளே பண்ணியிருக்காரு. மேலும் இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ரிட்டையர் ஆன போலீஸ் அதிகாரியாக நடிச்சிருக்காரு. அமிதாப் பச்சன் ஒரு சின்ன கேமியா ரோலில் நடிச்சிருக்காரு. இப்படி இருக்க இந்த படத்தோடைய ரிலீஸ் டேட்டை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதாவது தீபாவளி ஸ்பெஷலாக அக்டோபர் மந்த் இந்த படம் ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தலைவர் 171 படத்தில் நடிக்கிறாரு. இந்த படத்தை லோகேஷ் கனகராஜ் இருக்கிறாரு. மேலும் அனிருத் தான் பார்த்தீங்கன்னா மியூசிக் பண்ணுறாரு. மேலும் தலைவர் 172 படத்தை வந்து நெல்சன் எடுக்க போகிறதாகவும் சன் பிக்சர்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணுற போகிறதாகவும் சொல்லப்பட்டது. ஆனால் தலைவர் 173, 174 சொல்கிறதுக்கு முன்னாடி தலைவர் 175 நிச்சயமாக சங்கர் தான் எடுப்பார். அதை வந்து சன் பிக்சர்ஸ் தான் ப்ரொடக்ஷன் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டாங்க. நம்ம சங்கர் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டாரை வச்சு ஏற்கனவே சிவாஜி த பாஸ், எந்திரன் 2.1 சொல்லிட்டு 3 படங்களை எடுத்திருந்தாரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் இந்த காம்போவில் 3.0 எடுக்க போகிறாரா, இல்லை சிவாஜி 2 எடுக்க போகிறாரா, அப்படி இல்லைனா பார்த்தீங்கன்னா வேல்பாரி நாவல் எடுக்க போகிறதா சொல்லியிருந்தாரு. அதை எடுக்க போகிறாரான்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் ஆகலை. ஆனால் இந்த காம்போ பார்த்தீங்கன்னா இப்போ உறுதியாக இருக்குது. அதாவது சங்கர் வந்து இப்போ இந்தியன் 2 மற்றும் இந்தியன் 3 கேம் சேஞ்சரில் பார்த்தீங்கன்னா பிஸியாக இருக்கார். கேம் சேஞ்சரில் ராம் சரண் நடிக்கிறாரு. இந்தியன் 2, இந்தியன் 3 பார்த்தீங்கன்னா நம்ம கமல்ஹாசன் தான் நடிக்கிறாரு. இப்போ ஜூலை மந்த் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போகிறதா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதை தொடர்ந்து தான் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் கூட நம்ம சங்கர் அவர்கள் கூட்டணி வைக்க போகிறாரு. இந்த படம் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக பார்த்தீங்கன்னா ஒரு 2.0 மாதிரி இல்லாமல் எந்திரன் த மாஸ் மாதிரி எப்படி வந்து மாஸ் மசாலா என்டர்டெய்னராக இருந்துச்சோ அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை கமர்ஷியல் படமாக எடுக்க நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கிட்ட பேச்சுவார்த்தை ஈடுபட்டிருக்காரு நம்ம சங்கர் அவர்கள். கதையும் பார்த்தீங்கன்னா அவர் சொல்லியிருக்காரு, சூப்பர் ஸ்டாருக்கும் பிடிச்சிருக்கு. சன் பிக்சர்ஸ் ஓகே சொன்னாங்கன்னா இல்லை லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ், இவங்க 2 பேரில் எந்த ப்ரொடக்ஷன்ஸ் உள்ளே வந்து இந்த படத்தை ப்ரொடக்ஷன் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. சன் பிக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா எந்திரன் படத்தை ப்ரொடக்ஷன் பண்ணியிருந்தாங்க. லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் 2.0 பண்ணியிருந்தாங்க. பட் இது வந்து சரித்திர நாவல் பின்னணியில் வேல்பாரி எடுத்தாங்கன்னா புது ப்ரொடியூசர் யாருன்னா உள்ளே வருவாங்களா அப்படின்றது இன்னுமே தெரிய வரல. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா தலைவரோட ஐஸ்வரி கணேஷ் பார்த்தீங்கன்னா வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனல் மூலமாக ஒரு படத்தை வந்து ரஜினிக்காக ப்ரொடியூஸ் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அந்த படமாக இருக்க அதிக வாய்ப்பு இருக்கா என்னன்னு சொல்லிட்டு தெரியல. எதுவாக இருந்தாலும் அப்டேட் வரும்போது நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுறோம். நீங்கள் அது வரைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மேலும் உங்கள் கருத்துக்கள் என்ன, எந்த ப்ரொடியூசர் கூட சேர்ந்து சூப்பர் ஸ்டார் பண்ணுவாருன்னு உங்களுக்கு ஐடியா இருந்தால் மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போகிற வீடியோஸ் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும்.